பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி மோதல் தற்போது தெளிவாகிவிட்டது. கடந்த வியாழக்கிழமை விழுப்புரத்தில் கட்சி நிறுவனர் எஸ். ராமதாஸ் நடத்திய மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் அவரது மகனும் கட்சித் தலைவருமான அன்புமணி ராமதாஸ் மற்றும் அவரை ஆதரிக்கும் நிர்வாகிகள் பெரும்பாலானோர் பங்கேற்கவில்லை. இருந்தாலும் அவருக்கு முறையாக அழைப்பு அனுப்பப்பட்டதாக ராமதாஸ் தெரிவித்துள்ளார். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்க இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. சமீபத்தில் ராமதாஸ் அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்கி செயல் தலைவராக நியமித்ததுடன் தன்னை நிறுவனர் தலைவர் என அழைக்க தொடங்கியுள்ளார். இதன் மூலம் கட்சியின் முக்கிய அதிகாரங்கள் தன்னிடமிருந்தே தொடர வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருப்பது வெளிப்படுகிறது. இந்த கூட்டத்தில் 15க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மட்டுமே பங்கேற்றனர். பங்கேற்க இயலாத நிர்வாகிகள் சிலர் தொலைபேசியில் அழைத்து வருத்தம் தெரிவித்ததாக ராமதாஸ் கூறியுள்ளார். பாமக கௌரவ தலைவர் ஜி. கே. மணி மற்றும் ராமதாஸ் அணியைச் சேர்ந்த முக்கிய உறுப்பினர்களும் இதில் கலந்து கொண்டனர். அன்புமணி இதுகுறித்து எந்தவொரு கருத்தும் தெரிவிக்காமல் அமைதியாக இருப்பது அவர் நேரடியாக மோத விரும்பவில்லை என்பதையும், ஆனால் இதுவே தொண்டர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி இருப்பதையும் காட்டுகிறது. யாரை பின்பற்ற வேண்டும் என்ற நிலைமையில் பல தொண்டர்கள் குழப்பத்தில் உள்ளனர். இந்த நிலைமை தொடர்ந்து சென்றால் கட்சி அமைப்பே பலவீனமடையும் அபாயம் உள்ளது. மேலும் பொதுமக்கள் மத்தியில் கட்சியின் மதிப்பும் குறைய வாய்ப்புள்ளது. ஒரு பக்கம் ராமதாஸ் தனது பழைய ஆதரவாளர்களை திரட்ட முயற்சி செய்கிறார். மற்றொரு பக்கம் அன்புமணி தனது தலைமையை நிலைநிறுத்தும் வகையில் பின்னணியில் செயல்பட்டு வருகிறார். இந்த இரட்டை நிலைமை தொடர்ந்தால் எதிர்வரும் தேர்தல்களில் கட்சியின் வெற்றி வாய்ப்பு பெரிதும் பாதிக்கப்படும் என்பது உறுதி. பாமகவின் எதிர்காலம் இந்த உட்கட்சி மோதல்களை எப்படி சமாளிக்கப் போகிறார்கள் என்பதில்தான் முழுமையாக சார்ந்திருக்கிறது. மேலும் இந்த உட்கட்சி மோதல் காரணமாக மற்ற கட்சிகள் பலனடைய வாய்ப்பு உள்ளது. அவர்கள் பாமகவின் தொண்டர்களை தங்கள் பக்கம் ஈர்க்க முயற்சிக்கும் சூழ்நிலை உருவாகவும் வாய்ப்புள்ளது. கட்சி மறுபடியும் ஒன்றிணைவதை விரும்பும் தொண்டர்களுக்கு இது பெரும் நம்பிக்கை இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே விரைவில் ஒரு தெளிவான தேர்வும் தலைமையின் ஒருமைப்பாடும் வெளிப்பட வேண்டிய அவசியம் மிகுந்ததாக உள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள TN News Today சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.